ஹலோ மிஸ்டர் சங்கர், உங்கள் விருந்துல ஒரு குறையும் இல்லையே. ரொம்ப பிரமாதம் சார். ராஜா சாப் பத்தி ஒரு குறை. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வருஷா வருஷம் எல்லா குடும்பத்தையும் கூட்டி பொங்கல் தீபாவளியும் கொண்டாடுறாரு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா தானே கேட்க போறீங்க. அதுக்குதான் நாங்க இருக்கோம் சார். அவரு எதுக்கு சார்? என்ன போல அனாதைங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்து படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு யார் சார் காரணம்? எங்க ராஜ்குமார் தான். மிஸ்டர் சங்கர், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? என் ஃப்ரெண்ட் இப்பதான் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனுஷனை தெய்வமாக்க போறோமா? அவர் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனான்னு கேக்குறா. யார் அது? நான் தான், காயத்ரி. ஐ அம் சங்கர். ப்ளீஸ் டு மீட் யூ. ஆமா, நீங்க நாஸ்திகர் இல்லையே. கோயிலுக்கு போறது உண்டு. பொட்டு வைக்கிறது உண்டா? நெத்தில வச்சிருக்கேனே. தலையில பூ வைக்கிற பழக்கம் உண்டா? பொட்டு வச்சிருக்கிறவங்க பூ வைக்காம இருக்க மாட்டாங்க. ஆமா, சாதாரண என்ன பூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரோஜா, சம்பங்கி, மல்லி, சோன். ஐ சீ. ஏன் மேடம், ஒரு எருக்கம்பூ, அரளிப்பூ இதெல்லாம் தலையில வைக்க கூடாதா? சராசரியா பார்த்தா எல்லாமே மலர் வகை தானே. இதுல ரோஜாவுக்கும் மல்லிக்கும் மட்டும் என்ன தனி ஸ்பெஷாலிட்டி? ஐ மீன், சூட தகுந்த மலர்கள்ங்கிற மாதிரி போற்ற தகுந்த மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் எங்க ராஜ்குமார். அவர் சாதாரணமானவர்ல கோடியில ஒருத்தர். நீங்க வேணும்னா பாருங்க மேடம், அவர் வரப்போ உங்களை அறியாமலே நீங்க கையெடுத்து கும்பிடத்தான் போறீங்க.
everybody loves to live. எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு தான் பிரியப்படுறோம். ஆனா ஒண்ணு, எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது பெருசு இல்ல, எப்படி வாழ்ந்தோங்கிறதா பெருசு. ஏதோ விழாவை கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து என்ன நானே பெரிய மனுஷனாக்கிக்கிறதா சில பேர் சொல்லலாம். என் பணத்துக்கு தேடிக்கிற விளம்பரம் இல்ல இது. எனக்குன்னு சில பேர் வேண்டாமா? அதுக்காக தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு அனாதை. எனக்கு தம்பியோ தங்கையோ உறவினர்களோ யாருமே கிடையாது. An only man in life without love and affection, but only with money. ஒரு நாள் என்ன ஆண்டவன் அழைக்கிற அந்த நாள் நான் அவன்கிட்ட போயிட்டா என்ன பத்தின நினைவுகள் அத்தனை உங்க மனசுல அப்படியே இருக்கணும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நிம்மதியான கல்லறை எது தெரியுமா? மக்களுடைய மனசுதான். இன்னைக்கு பொங்கல் நாள். Be cheerful. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். தயாரா? ஓகே. உலகத்திலேயே உயர்ந்தது எது? இமயமலை சார். இல்லை. தர்மம் சார். நோ. தாய்மை. தண்டே. நீதான் சொன்னியம்மா, இன்னொரு தடவை சொல்லு. தாய்மை சார். அதுக்கு விளக்கம் என்ன? தாய்மையிலேயே தர்மம் அடங்கியிருக்கு சார். ஒரு உயிர் பிறக்க தன் உயிரை கொடுத்து அந்த உயிர் வாழ வாழ்நாளெல்லாம் தன் உயிரை கொடுத்து தன் உயிர் போற நேரத்திலையும் தான் பெத்த உயிரை பார்த்து உடம்ப பாத்துக்கப்பான்னு சொல்ற ஒரே ஒரு உயிர் தாய்மைதான் சார். இந்திய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கணும். இன்னொரு கேள்வி, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? சாரி சார். இதுவும் தெரியலையா? நான் சொல்லட்டுமா? சொல்றேன். நீடூழி வாழ்கன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய பொய். யாரு வாழ்ந்திருக்கா? சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல ஓட்டிட்டு வந்தீங்களா? நீங்க எதிர்க்கு வந்துட்டு பாக்குறேன். ஐ எம் சாரி. பயந்துட்டீங்களா? இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏதோ மெரிடின் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா சொன்னா. எந்த இடம் தெரியல. ஓ, மெரிடின் ஹோட்டலா? நான் சொல்றேன், வெரி சிம்பிள். அப்படி நேரா நிதானமா யாரு மேலயும் இடிக்காம போனீங்கன்னா ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு பார்க், அதாவது லவர்ஸ் பார்க் வரும். அந்த பக்கம் பார்க்காதீங்க. அந்த பார்க்க தாண்டி லெஃப்ட்ல நேரா போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஓட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் ஜஸ்ட் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினீங்கன்னா அதுக்கு ஏத்த போல இருக்குதான் அந்த ஹோட்டல் மெரிடன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லா புரியுதுங்க. ஹலோ டாக்டர். ராஜா சார். சரியான ஆள் டாக்டர். நீங்க ஒரு பக்கம் ஹோட்டல் பிசினஸ், ஒரு பக்கம் டாக்டர் தொழில். It's my father's. Doctor's my profession. What can I do for you? டாக்டர், கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூர் போயிட்டு வரலான்னு இருக்கேன். Going out in this condition? ஆமா டாக்டர், இங்கே இருந்து வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. அதனால தான். No, Raja Saab, you should consider your health. நான் தான் மறப்பனா இல்ல டாக்டர் தான் என்ன விடுவீங்க? Don't forget your medicine. ஏதோ 3 மாசத்துக்கு வேண்டிய பில்ஸ் எல்லாம் வண்டியில இருக்கு. மட்டுமா? நீங்க இருக்கு டாக்டர், நான் வரேன். All right.